சென்னை தாம்பரம் அருகே அனகாபுத்தூர் புறவழிச்சாலையில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் எதிர் திசையில் தாறுமாறாக ஓட்டிச் சென்ற கார் எதிரே வந்த கால் டாக்ஸி மீது மோதியதில் அதில் பயணம் செய்த கர்ப்பிணியும் அவரது தந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், நடந்தது என்ன? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. சென்னை தாம்பரம் அடுத்த வேங்கவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாபன். இவரது மனைவி இந்திராணி மற்றும் 3 மாத கர்ப்பிணியான தீபிகா, இவங்க 3 பேரும் ஒரு கால் டாக்ஸியை புக் செய்து இங்கிருந்து நேரடியாக மதுரை பைபாஸ் சாலை வழியாக கோயம்பேடுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார்கள். நிகழ்ச்சி முடிந்துவிட்டு இரவு ஒரு 11:30 மணி அளவில் புவனேஷ்குமார் என்பவர் அந்த ஸ்விஃப்ட் காரை மீண்டும் தாம்பரத்தை நோக்கி இயக்கி வந்திருந்தார். அப்பொழுது அந்த பெருங்குளத்தூர் இரும்பிலு சர்வீஸ் சாலை வழியாக மது போதையில் ஜைலோ கார் ஒன்றை மணிகண்டன் என்பவர் தாறுமாறாக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் எதிர் திசையில் சென்றுள்ளார். அப்பொழுது அனகாபுத்தூர் அருகே நேரடியாக சென்று இந்த ஜைலோ காரானது எதிரே வந்த அந்த ஸ்விஃப்ட் கார் மீது வேகமாக மோதியது. இதில் 2 கார்கள் முன்பகுதி சுக்குநூறாக நொறுங்கியது. இதில் பயணம் செய்த தந்தை மற்றும் அந்த கர்ப்பிணி பெண் இருவரும் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி பலியாகியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்த கார் ஓட்டுநர் மற்றும் அவரோட அம்மா மட்டும் படும் காயமடைந்தனர். உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து உடலை கைப்பற்றி குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்தனர். காயமடைந்த தாய் மற்றும் ஓட்டுநரை மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் தற்போது மணிகண்டனை கைது செய்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிபோதையில் மதுரை பைபாஸ் வழியாக தனது மனைவியை பார்ப்பதற்காக எதிர்திசையில் சென்றதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.